யோசிச்சு பார்த்தா இயல், இசை, நாடகம்னு முத்தமிழும் சங்கமிக்கிற இடம் சினிமா தானே. அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற படத்தை அன்னைக்கே பாக்குறது பெரும் பாக்கியமா நினைச்சிருந்தோம். கடன் வாங்கியாவது கட் அவுட் வச்சோம். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துயரம் நம்மள கட்டி அணைச்சிருந்தாலும் கவலைய மறந்து தியேட்டர் எனும் மாய உலகத்துக்குள்ள ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி திரையரங்குல திருவிழாவே கொண்டாடணும். ஒரு செல்போன் வச்சே மொத்த படமும் எடுக்க முடியுது. இந்த 5G யுகத்துல எல்லாமே சாத்தியமாகுது. இருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவோட ஆரம்பம் எப்படி இருக்கும்னு தேடி பார்த்த பொழுது நிறைய ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு புரியுது. இந்திய அளவில் ஏன் உலக அளவில் தமிழ் சினிமா எல்லா காலத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. மாங்குன்னு ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாம இன்ஜினியரிங் படிக்கிற முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற ஒரு மோகம் சினிமா தாகம்னு சொல்லலாம். இதே மோகம் 1935ல இன்ஜினியரிங் படிச்ச ஒருத்தருக்கு வந்திருக்கு. TRS முதலாளி என அன்போடு அழைக்கப்பட்ட TR சுந்தரம் தான் அவர். அப்போ சேலம் மாவட்டத்தில் இருந்த திருச்செங்கோட்டுல பிறந்தவர் பிரிட்டன்ல போய் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அங்க கிளாடிஸ்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இந்தியா திரும்பி இருக்கார். தான் படிச்ச இன்ஜினியரிங் தன் ரூட் இல்லன்னு முடிவு பண்ணி பிரிட்டன்ல பெரும் புரட்சி உண்டு பண்ணிட்டு இருக்க சினிமா இந்தியாவையும் தாக்கும்னு உணர்றார். சேலத்துல சுப்பிரமணியம் வேலாயுதம்னு தன் நண்பர்களோட ஏஞ்சல் பிக்சர்ஸ்னு ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்துல சேர்றார். அப்போலாம் படம் ஒளிப்பதிவு முடிஞ்ச பின்னாடி எடிட்டிங், மிக்சிங் போன்ற ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே மும்பைக்கோ இல்ல கொல்கத்தாவிற்கோ தான் செல்ல வேண்டி இருந்தது. அதற்கான பயண கலைப்பும் நேர விரயமும் பெரும் கொடுமையா இருந்தது. நல்லா யோசிச்சு TRS ஒரு முடிவு பண்றார். சேலம் ஏற்காடு அடிவாரத்துல 15 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு ஸ்டுடியோ கட்டுறார். கம்பீரமா மாடர்ன் தியேட்டர்ஸ்னு பேர் வச்சு ஒரு பெரும் கோட்டைக்கான நுழைவு போல அதன் முகப்ப வடிவமைக்கிறார். பல்வேறு அசாத்திய கலைஞர்கள் கண்ட சினிமா எனும் பெரும் கனவு கோட்டைக்கான நுழைவு வாயில் தான் அது. மாடர்ன் தியேட்டர்ஸ் வளாகத்துல படப்பிடிப்பு தளம் மட்டும் இல்லாம எடிட்டிங் ரூம், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எனப்படும் ஒளிப்பதிவு கூடம் உட்பட அனைத்து சினிமா நுட்பங்களுக்கும் ஒரு சேர ஒரே இடத்துல இருக்க மாதிரி வடிவமைச்சார் TRS. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல அதிக லாபம் தரக்கூடிய திரைப்படங்களை தயாரிச்சார், இயக்கினார், நடித்தார். தென்னிந்தியாவின் சினிமா ஹெட் குவார்டர்ஸாக சேலம் மாறிடுச்சு. எண்ணற்ற பல சாதனைகளை இன்று இருக்கும் தொழில்நுட்ப வசதி எல்லாம் அப்போது இல்லாத பொழுதே மாடர்ன் தியேட்டர்ஸ் ரொம்ப சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. வரிசையா சொல்றேன், எத்தனை ஆச்சரியப்படுத்தும் விஷயம் இருக்குன்னு பாருங்களேன். சதி அகல்யா என்கிற படம் தான் முதல் திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல. அன்றைய காலகட்டத்துல ரசிகர்களின் கனவு கண்ணியான சிங்களத்தை சேர்ந்த தவமணி தேவி தான் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்திருக்கு. 4 மாநில முதல்வர்கள் தங்கள் வாழ்க்கையை துவக்கியதே மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான். MGR, ஜானகி, NTR, டாக்டர் கலைஞர் கருணாநிதினு 4 அரும்பெரும் கலைஞர்கள் மாத சம்பளத்திற்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. 1941ஆம் ஆண்டு வெளிவந்த உத்தமபுத்திரன் என்ற படத்தில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா டபுள் ஆக்ட் என சொல்லப்படும் இரட்டை கதாபாத்திரம் கொண்ட படம் எடுத்திருக்காங்க. அன்றைய சூப்பர் ஸ்டார் P.U. சின்னப்பா தான் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. 1956ஆம் ஆண்டு MGR அவர்கள் நடித்து வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் தான் தமிழ்ல வந்த முதல் கலர் திரைப்படம். அதுவரை கருப்பு வெள்ளையாகவே படம் பார்த்த நம் மக்கள் வண்ண படங்களை வெகுவா விரும்பினாங்க. நடிகர் திலகம் சிவாஜி ஐயா கூட மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்திருக்கிறார். முதல் பேசும் படம் வந்ததும் இங்கதான். முதல் மலையாள படமான பாலன் வந்ததும் இங்கதான். அது மட்டும் இல்லாம கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பல மொழிகள்ல படங்கள் இங்கதான் தயாராகிச்சு. எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பா தன் நண்பரோட சேர்ந்து இந்தியாவில் தயாரான முதல் ஆங்கில படமான தி ஜங்கல் என்ற படத்தை தயாரித்ததும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஒரே படத்துல 3-5 தனி கதை அம்சம் கொண்ட படங்களான ஆந்தாலஜி வகை திரைப்படங்கள் இப்ப ஃபேமஸ் ஆகுது இல்லையா? இத அப்பவே தயாரிச்சிருக்காங்க மாடர்ன் தியேட்டர்ஸ்ல. சோசோ, சூரப்புலின்னு நிறைய படங்கள் அந்த வகையில எடுத்திருக்காங்க. தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகை மனோரமா முதலா கதாநாயகியா நடிச்சது மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தயாரிக்கப்பட்ட கொஞ்சம் குமரிங்கிற படத்துலதான். M.N. நம்பியார் அவர்கள் 10 வேடத்துல நடிச்ச திகம்பர சாமியார் தயாரானதும் இங்கதான். TMS, சீர்காழி, கண்ணதாசன் என பல ஜாம்பவான்களுக்கு அட்ரஸ் கொடுத்ததே சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். மனோன்மணியம் அப்படிங்கிற படத்துக்கு பல வித்தியாசமான விளம்பர யுக்திகளை கையாண்டிருக்கிறார் TRS. இந்த படத்துக்கு யார் கதாநாயகனா நடிக்கணும்னு கடிதம் அனுப்புங்கன்னு செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுத்திருக்கிறார். சுமார் 1,00,000 கடிதங்கள் வந்திருக்கு அப்பவே. அதிலும் P.U. சின்னப்பா தான் நடிக்கணும்னு வந்திருக்கு. அதே படத்துல பாரதியார் பாடலான செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடல் இடம்பெறக்கூடாதுன்னு அப்போதைய ஆங்கிலேய அரசு தடை விதிச்சிருக்காங்க. அதை நீக்க முடியாதுன்னு படத்துல அந்த காட்சியும் வச்சிருக்கிறார் TRS. கிளியோபாட்ரா எனும் படத்திற்கு நிஜ கிளியோபாட்ராவை போல கழுதை பாலில் குளிப்பது போல ஒரு காட்சி எடுப்பதற்காக
பாத்டபில் நிஜ கழுதைப்பாலை ஊற்றினால்தான் யதார்த்தமா இருக்கும்னு சேலம் மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து சுமார் 200 கழுதைகளை கொண்டு வர செய்திருக்கிறார் டிஆர்எஸ். பல்வேறு மொழிகள்ல சுமார் 130 முதல் 150 படங்கள் வரை எடுத்திருக்கிறாங்க. டிஆர்எஸ் அவர்கள் தான் தயாரிக்கும் படத்திற்காகும் மொத்த செலவையும் தானே செலவழிப்பாராம். அதே போல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வேலை பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அனைவருக்கும் மாதத்தின் முதல் தேதியில சரியா சம்பளத்தையும் கொடுத்துருவாராம். தென்னிந்திய திரையுலகின் பிரம்மா என டிஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைச்சிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படி பல சாதனைகளை சேலம்ல இருந்தே நிகழ்த்தியிருக்காங்க. டிஆர்எஸ் மறைவிற்கு பிறகு கால ஓட்டத்துல சென்னையில பல ஸ்டுடியோ வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாடர்ன் தியேட்டர்ஸோட புகழும் மங்கிருச்சு. ஆனாலும் மறையாத பல நினைவுகளையும் தந்துட்டு தான் போயிருக்கு. இன்றைக்கு ஒரு தனியார் குடியிருப்பு வளாகமா மாறிடுச்சு அந்த ஸ்டுடியோ இருந்த இடம். ஆனாலும் தமிழ் சினிமால பலரோட கனவு கோட்டைக்கான நுழைவாயிலா இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இன்று அதன் நுழைவாயில் மட்டும் பல நினைவுகளையும் பல கனவுகளையும் சுமந்தபடி இருந்துட்டே இருக்கு. அப்படி சேலம்ல பல அற்புதங்கள் இன்னும் பலருக்கு தெரியாமலே போயிருக்கு. சேலத்துல மாங்கனி மட்டும் இல்ல, எத்தனையோ பெருமைகளை மக்கள் கால ஓட்டத்துல மறந்துதான் போயிடுறாங்க. ஆனாலும் சேலத்தின் முகம் இன்னும் ரொம்ப பொலிவாதான் மாறிட்டு இருக்கு.